வெல்கம் யுவர்ஸ். இன்னைக்கு கர்ஸ் ஆஃப் டைமென்ஷனாலிட்டி அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஒரு டேட்டா செட்டில் ஃபீச்சர்ஸ் ரொம்ப அதிகமாகும்போது வர ப்ராப்ளம் தான் வந்து கர்ஸ் ஆஃப் டைமென்ஷனாலிட்டி. ஸோ ஃபீச்சர்ஸ் அதிகமானால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேட்டா பாயிண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப தூரம் தூரமாக இருக்கும். ஸோ டிஸ்டன்ஸ் பேஸ்டு மாடல்ஸ் வந்து கன்ஃபியூஸ் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மாடல் வந்து கரெக்டாக லேர்ன் பண்ண ரொம்ப நிறைய டேட்டா இருந்தால் தான் அதால் வந்து கரெக்டாக லேர்ன் பண்ணவே முடியும். ட்ரைனிங் வந்து ஸ்லோவாக இருக்கும். ஓவர் ஃபிட்டிங் வந்து அதிக சான்ஸ் இருக்குது. ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா, ஃபீச்சர்ஸ் அதிகமான பர்ஃபார்மன்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போது 2 ஃபீச்சர்ஸ் மட்டும் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஹைட், வெயிட்டுன்னு. ஸோ டிஸ்டன்ஸ் வந்து ஈஸியாக லேர்ன் பண்ண முடியும். இதுவே 100 ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னா, எல்லா பாயிண்ட்ஸும் ஆல்மோஸ்ட் சேம் டிஸ்டன்ஸில் இருக்கிறதால, மாடலுக்கு வந்து நியரஸ்ட் நெய்பர் யார் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுறதே கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, என்னென்ன மாடல்ஸ்லாம் இதனால் அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேஎன்என், கே மீன்ஸ், டிபி ஸ்கேன், டிஸ்டன்ஸ் பேஸ்டு அல்காரிதம்ஸ். ஸோ இந்த மாடல்லாம் வந்து அஃபெக்ட் ஆகும். இதை வந்து எப்படி சால்வ் பண்ணலாம், அதாவது கர்ஸ் ஆஃப் டைமென்ஷனாலிட்டியை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபீச்சர் செலெக்ஷன், அதாவது இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் மட்டும் சூஸ் பண்ணுறது. அப்புறம் டைமென்ஷனாலிட்டி ரிடக்ஷன் அல்காரிதம்ஸ் யூஸ் பண்ணுறது, பிசிஏ, ஆட்டோ என்கோடர்ஸ் இதெல்லாம். நிறைய டேட்டாவை கலெக்ட் பண்ணுறது. அப்புறம் ரெகுலரைசேஷன் யூஸ் பண்ணுறது. ஸோ ஒன் லைனில் சொல்லணும் அப்படின்னா, டூ மெனி ஃபீச்சர்ஸ் மேக் டேட்டா ஸ்பார்ஸ் அண்ட் மாடல் கெட் கன்ஃபியூஸ்டு. தட்ஸ் த கர்ஸ் ஆஃப் டைமென்ஷனாலிட்டி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மெஷின் லேர்னிங் அண்ட் டீப் லேர்னிங் கான்செப்ட்ஸ் தமிழில் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.